தேர்தல் கமிஷன் முடிவு பண்ணியிருக்குல்ல, தேர்தல் கமிஷன் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? இப்போ அதுதான் சொல்ல இப்போ டேரெக்டாக பாயிண்ட் வந்துடுவோமா? செங்கோட்டை ஒரு தனி ரூட் எடுத்து கட்சியை உடைப்பதற்கான வேலையை பார்க்குறாரா அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம்லாம் அளிக்கப்படுது. மேற்கு மண்டலத்தில் மிகப்பெரிய தளபதியாக எம்ஜிஆருக்கு செங்கோட்டையன் விளங்கினார் என்பது சான்று. நியாயமான கோரிக்கையை சொல்லியிருக்காரு, அதற்கு பின்பாக அதற்கான விளக்கத்தையும் சொல்லிட்டாரு. ஆனால் இது வந்து செங்கோட்டையன் எழுப்பிய இந்த குரல் அப்படிங்கிறது இது வந்து ஒரு கழக குரல் அப்படின்ற ஒரு பார்வை வைக்கப்படுது. இல்லை, செங்கோட்டையன் இந்த விஷயத்துல வந்து அதிமுகவை பிளவுபடுத்துவதற்கான ஒரு முயற்சியை பாஜக மூலமா இங்க நிகழ்த்துறாங்க, அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறவர் இன்னைக்கு பொதுச் செயலாளர், அவர் ஒரு தலைவர், அதிமுகவுக்கான அவர் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு முகமா இன்னைக்கு வந்து காட்டப்பட்டு இருக்குல்ல. அப்ப அந்த முகம்லாம் பொய் அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சி பண்றாங்களா அல்லது உண்மையிலேயே அதிமுக தொண்டர்கள் அது விரும்பலையா? எடப்பாடி பழனிசாமி என்ன கொள்கைவாதியா? தேர்தல் கமிஷன் கைக்கு போயிடுச்சுனாவே என்ன அர்த்தம்ப்பா? தேர்தல் கமிஷன் முடிவு பண்ணியிருக்குல்ல, தேர்தல் கமிஷன் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? இப்போ அதுதான் சொல்ல இப்போ டேரெக்டாக பாயிண்ட் வந்துடுவோமா? ஏற்கனவே நடந்த கதையை சொன்னா மக்களுக்கு வெளிப்படையா எடப்பாடியாரை இந்த பதவிக்கு கொண்டு வந்தது யார்? செங்கோட்டையன் தலைமையை ஏற்கணும் அப்படின்னா அப்ப கட்சி சேதரும் ஆனா வாய்ப்புகள் இருக்கா? இருக்கு, 100%. செங்கோட்டையனுடைய ரோல் அந்த அளவுக்கு பிளே ஆகுமா? கண்டிப்பா. ஏன் ஆகாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகரும் தமிழ் தேசிய ஆதரவாளருமான திரு முகில் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் முகில். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். அதிமுகவில் இன்னைக்கு வந்து ஒரு உக்கச்சி பூசுவதை போன்று உக்கச்சி பூசல் ஏற்படுவதை போன்ற ஒரு தோற்றம் அளிப்பதாக பல்வேறு விமர்சனங்கள் எழுந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் செங்கோட்டையன் அவருடைய அந்த விழா புறக்கணிப்பு. அதாவது அவினாசி அத்திக்கிடவு திட்டம் தொடர்பாக ஒரு அதிமுக சார்பில் நடத்தின விழாவில் எம்ஜிஆர் அவருடைய புகைப்படமும் இல்லை, ஜெயலலிதா அவருடைய புகைப்படமும் இல்லை அப்படின்னு சொல்லி விமர்சித்து அதை ஒரு காரணம் காட்டி அவர் வந்து புறக்கணிச்சிருக்கிறாரு. அதற்கு பின்பாக அதற்கான விளக்கத்தையும் அவர் சொல்லியிருந்தார். இது மிகப்பெரிய அளவில் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்திச்சு கட்சிக்குள்ளே. அப்போது செங்கோட்டை ஒரு தனி ரூட் எடுத்து கட்சியை உடைப்பதற்கான வேலையை பார்க்குறாரா அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம்லாம் அளிக்கப்படுது. இப்போ மீண்டும் அதற்கான விளக்கத்தையும் அளிச்சிருக்காரு. எங்களுக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் விளக்கம் சொல்கிறாரு. இருந்தாலும் கூட உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு புகைச்சல் இருக்குது அப்படின்றத அதிமுக தரப்புல இருந்து இன்றைக்கி சில நபர்கள் பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. முதற்கட்டமாக இந்த சலசலப்பை எப்படி பார்க்குறீங்க? இதற்கு பின்னாடி என்ன ஒரு பின்னணி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மரியாதைக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் 45 ஆண்டுகால அதிமுக அரசியல் வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைவர். நான் அவர் பகுதிக்கு அடிக்கடி சென்ற வரலாறுகள் உண்டு. செங்கோட்டையனுக்கு இரு முகங்கள் உண்டு. ஒரு முகம் சந்தனக்கட்டைகளை வாங்கி விட்டுறது, இன்னும் பல விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் பேச முடியாது. இன்னொரு முகம் பழுத்த அரசியல் தலைவர். கிட்டத்தட்ட 8 முறைக்கு மேற்பட்டு கோபிச்செட்டிப்பாளையம், அந்தியூர் பகுதிகளில் களத்திலே நின்று வெற்றி வாக்கை சொல்லியவர். சாதாரண வெற்றியல்ல, அபரிமிதமான வெற்றியை கண்டவர். அதிமுக நிர்மலமாகி கொண்டிருப்பதற்கு இன்னொரு சான்றாக இது அமைந்திருக்கிறது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய பேர் இயக்கம் அனகாபுத்தூர் ராமலிங்கம் என்கிற ஒருவரால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு கட்சியை தொடங்கி வழிநடத்துகிற போது அதில் மாக்கோரா என்று சொல்லக்கூடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த இயக்கத்திலே உறுப்பினராக சேர்ந்து அந்த கட்சியை கைப்பற்றி கொண்டவர் எம்ஜிஆர் அவர்கள். அதெல்லாம் எம்ஜிஆருக்கு முன்னாடி ஒரு வரலாறு. அவர் கேரளாவை சார்ந்தவர் என்றெல்லாம் சொல்லப்படும். அவருடைய தந்தையார் ஆங்கிலேய பேரரசு காலத்தில் அந்தமான் தீவுகளில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட்டவர்களை ஒரு நாளைக்கு 5-6 பேரை தூக்கு கைதியாக போடப்படுகிற இடத்தில் நீதிபதியாக இருந்தவர், வழக்கறிஞராக இருந்து நீதிபதியானவர். ஆக 20ற்கு மேற்பட்ட தூக்கு கைதிகளை தூக்கிலிட உத்தரவிட்ட மாக்கோராவின் தந்தை அவர்கள், எம்ஜிஆருடைய தந்தை அவர்கள், இந்த வேலை வேண்டாம் என்று கண்டிக்கு அங்கிருந்து இடம்பெயர்ந்து குடும்பத்தோடு போனார். அங்குதான் எம்ஜிஆர் அவர்கள் அந்த புண்ணிய தாயகத்தில் பிறந்தவர். அதனாலோ என்னவோ
பிறகு தமிழீழத் தாயகம் விடுதலைக்கான களத்தில் போராடுகிற போது என் இனமானத்துடைய தேசிய தலைவரை நான் பெற்ற பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று உலகத்திற்கு பறைசாற்றியவர் எம்ஜிஆர் அவர்கள். ஏன் நான் இதெல்லாம் சொல்கிறேன்னு சொன்னால், திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பெருந்தகை பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1948களில் திராவிட முன்னேற்றக் கழக பேரியக்கத்தை கண்டதற்கு பிறகு, அப்பொழுதெல்லாம் காங்கிரஸ் பேரியக்கத்திலே இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக சிறுவயதிலேயே போராடிய மகத்தான தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தோடு இணைந்து பல்வேறு போராட்டக் களங்களை சந்தித்தவர். ஏன் காங்கிரஸில் இணைந்தார்? காந்தியத்தினுடைய அறவழி போராட்டங்களை ஈர்த்ததால் எம்ஜிஆர் அவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தில் இருந்தார். 1950களில் தான் அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வந்து இணைகிறார். அண்ணா அவர்கள் ஒரு மாணிக்க கல்லை என் கரங்களில் ஏற்றிருக்கிறேன், எனக்கு தோல்வி என்று ஒருபோதும் அமையாது என்று திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ச்சியாக எம்ஜிஆரை பிரச்சார பீரங்கியாக தமிழ்நாட்டிலே வைத்திருந்தது. அந்த மாபெரும் இயக்கத்தை உருவாக்கி தெருக்களில் கொண்டு போய் சேர்த்தவர் மாக்கோரா என்று சொல்லக்கூடிய எம்ஜிஆர் அவர்கள். பெருந்தகை பேரறிஞர் அண்ணா வராத போதெல்லாம் எம்ஜிஆர் அந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பேசுவார். ஒரு கட்டத்தில் அண்ணா கூட சொன்னார், இந்த தேர்தலில் நீங்கள் 1950களில் போட்டியிடுங்கள் என்று சொன்னபோது, இல்லை இல்லை அது சரியாக வராது, நடிப்புதான் எனக்கு முக்கியம் என்று சொன்னவர். தெருக்கூத்துகளில் நடித்து, நாடகங்களில் நடித்து, பிறகு திரைப்படங்களில் கால் ஊன்றி அபரிமிதமான வளர்ச்சியை கண்ட எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பிரச்சார பீரங்கியாக இருந்த காலகட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொருளாளராகவும் நியமிக்கப்படுகிறார். எதிர்பாராத விதமாக பெருந்தகை பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த மண்ணை விட்டு அவர் போகிற போது அந்த இயக்கத்தை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு எம்ஜிஆருக்கு இருந்தது. ஆனால் அன்றைக்கு அபரிமிதமாக படித்த நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் அந்த இயக்கத்தை வழிநடத்த வேண்டும் என்றெல்லாம் எண்ணற்ற தலைவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் 6 அல்லது 7ஆம் கட்ட தலைவராக இருந்த கருணாநிதி அவர்கள் அந்த கட்சிக்கு தலைமை பொறுப்பேற்று வழிநடத்துகிறார். 1978களில் திராவிட முன்னேற்றக் கழகம் அபரிமிதமான வளர்ச்சியை பெற்று எவராலும் அசைக்க முடியாத பேரியக்கமாக தமிழ்நாட்டில் உலா வருகிற போது பொருளாளராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் 72லே திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொருளாளராக இருந்து கொண்டே கணக்கு கேட்டவர். அந்த 72களில் அவர் கேட்ட கணக்கு, அவர் பேசிய பேச்சுக்கள் கருணாநிதியை மிகப்பெரிய அளவில் மனதை பாதித்தது. அதனுடைய நீட்சிதான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற அந்த பெயரை அனகாபுத்தூர் ராமலிங்கம் தொடங்கிய அந்த இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமாக மாற்றுகிற போது தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. தொண்டர்கள் எம்ஜிஆரை புறக்கணிப்பதை போல ஒரு தோற்றம் உருவாக்கப்பட்டது. அதுவும் கருணாநிதி அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டதுதான். உடனடியாக எம்ஜிஆர் சொன்னார்கள், நான் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் நடிக்கச் செல்கிறேன் என்று சொன்னார். தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் கூக்குரலிட்டார்கள், இல்லை இல்லை, இந்த பொறுப்பை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த கட்சிக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று பெயர் சூட்டுங்கள், உங்கள் பின்னால் லட்சோப லட்சம் திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் அணிவகுத்து வருகிறோம் என்று தொண்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களை நடத்த தொடங்கினார்கள். மீண்டும் எம்ஜிஆர் அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். ஏன் நான் ஆரம்பம் முதலில் சொல்லி வருகிறேன் என்றால், இன்றைக்கு நீங்கள் கேட்ட கேள்வி செங்கோட்டையனை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் செங்கோட்டையன் சட்டமன்ற உறுப்பினராக அந்தியூரிலே வெற்றி பெற்று எம்ஜிஆருக்கு பேருதவியாக விளங்கியவர். இன்னும் சொல்ல போனால் மேற்கு மண்டலத்தில் மிகப்பெரிய தளபதியாக எம்ஜிஆருக்கு செங்கோட்டையன் விளங்கினார் என்பது சான்று. அதற்காக நான் இந்த விடயங்களை பேச வேண்டியது இருக்கிறது. 1972 தொடங்கப்பட்ட கட்சிக்கு கொடி தாமரை கொடியாக உருவாக்கப்பட்டது. தொண்டர்கள் ஏற்க தயாராக இல்லை. உடனடியாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கருப்பு சிவப்பு கொடியில் என்ன வரைய வேண்டும் என்பதை யோசித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் நடிகர் பாண்டு அவர்கள் எம்ஜிஆர் மீது வைத்திருந்த அளவு கடந்த பற்றால் அண்ணாவை கை நீட்டியவாறு வரைகிறார். உடனே எம்ஜிஆர் அவர்கள், அண்ணாவை நீங்கள் வரைகிறீர்கள், ஏதோ துப்பாக்கி எடுத்து சுடுவதைப் போல இருக்கிறது, மக்கள் ஏற்பார்களா என்று தெரியவில்லை, படத்தை மாற்றுங்கள் என்று உத்தரவிடுகிறார். உடனடியாக பாண்டு அவர்கள் நீட்டியிருந்த கையை எச்சரிக்கையோடு சொல்வதைப் போல, அது கருணாநிதிக்கு எச்சரிக்கை சொல்வதைப் போல அந்த கொடியை வடிவமைக்கப்பட்டது. கருப்பு சிவப்பில் வெள்ளை நிறத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் சிரித்த முகத்தோடு அந்த ஒற்றை விரலை காட்டி மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்று மனம் பரப்பிய பெருந்தகை பேரறிஞர் அண்ணா. ஈவிகே சம்பத் அவர்கள் கட்சியை விட்டு விலகுகிற போது சொன்னார், சுவற்றில் அறையப்பட்டிருக்கிற ஆணி சிறிது பெயர்க்கப்பட்டாலும்
அந்த சுவற்றிற்கு நன்றாக இருக்காது தம்பி என்று அறைகூவல் விடுத்த பெருந்தகை பேரறிஞர் அண்ணா. அவருடைய கட்சிகள் இன்றைக்கு எம்ஜிஆர் அவர்கள் அந்த கட்சியை உடைத்துவிட்டு 1972களில் தனிப்பேர் இயக்கத்தை உருவாக்குகிற போது கருணாநிதியால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. சம்பத்து விலகிச் செல்லுகிற போது கூட பெருந்தகை பேரறிஞர் அண்ணா வாருங்கள் மீண்டும் இந்த இயக்கத்திற்கு என்று சொன்னார். ஆனால் அவர் தமிழரசு கட்சியை உருவாக்கினார். ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு விலகிச் செல்லுகிற போது சந்தோஷப்பட்டவர் கருணாநிதி அவர்கள். இங்கேதான் பிரச்சனை தொடங்குகிறது. நடிகர் பாண்டு அவர்கள் இந்த கட்சி கொடியை உருவாக்குகிற போது சின்னத்தையும் வரைகிறார். அந்த சின்னம்தான் இரட்டை இலை சின்னம். ஆக பாண்டுவுக்கு இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த நன்றி கடனை செய்திருக்கிறது என்று திரும்பி பார்த்தால் ஒன்றுமே இல்லை. ஒருவேளை எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் பாண்டு அவர்கள் நிச்சயமாக அடுத்த கட்ட முதலமைச்சராக கூட வந்திருப்பார். அந்த லெவலுக்கு ஒரு தகுதியும் திறமையும் படைத்த ஒரு ஆளுமையாக பாண்டு அவர்கள் அந்த காலத்திலேயே கட்சி கொடியையும் சின்னத்தையும் வரைந்து கொடுத்து இன்றைக்கும் அந்த கட்சி கொடியும் சின்னம்தான் தமிழர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் பேரியக்கமாக வளர்ந்து நிற்கிறது என்பதை பெருமிதம் கொள்ள வேண்டிய சூழல் உருவாகி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் 1973களில் கட்சி ஆரம்பித்த ஓராண்டு காலத்தில் திண்டுக்கல் நாடாளுமன்றத்தில் போட்டியிடுகிறார். அமோகமான வெற்றியை அவர் உருவாக்குகிறார். அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். கட்சி ஆரம்பித்த பிறகு நடைபெறும் முதல் தேர்தலே வெற்றி ஒரே ஆண்டில். அதற்கு பிறகு 1977ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் மகத்தான வெற்றியை மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டில் உருவாக்கி காட்டுகிறார். கோடி திண்ணைகளும் கோடி பணங்களும் புரளுகிற இடத்தில் கோமாளியாக நின்றார் கருணாநிதி. உடனடியாக எம்ஜிஆர் அந்த காலகட்டத்தில் தான் எம்.ஆர். ராதா அவர்களால் சுடப்பட்டு தொண்டைக்குழியிலே குண்டுகள் பாய்ந்த நிலையில் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டார். அதற்கு பிறகுதான் எம்ஜிஆர் யார் என்பதை இந்த உலகத்திற்கு பறைசாற்றியது. எம்ஜிஆர் அவர்கள் மருத்துவமனையில் படுத்த நிலையிலேயே கிடந்து 1977களில் மாபெரும் வெற்றியை பெற்றதற்கு பிறகு எம்ஜிஆர் அவர்கள் 12 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை மிகப்பெரிய வல்லாதிக்க மிகப்பெரிய ஆளுமை அரசாக இந்த மண்ணிலே மாற்றினார். ஏழை தாய்களின் கண்ணீரை வடிப்பதை என் கண்களால் பார்க்க முடியாது இனிமேல் என்று அறைகூவல் விடுத்தார். லட்சக்கணக்கான தொண்டர்களை அணிவகுத்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டு வீதிகளில் ஒரு தன்னிகரில்லா பேரியக்கமாக வளர்த்தெடுத்தார் மரியாதைக்குரிய தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஆனால் 1987களில் டிசம்பர் 24 அவருடைய மறைவு சொல்ல முடியாத துயரத்தையும் வேதனையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்தது. ரிக்ஷாக்காரனாக, ஏழை விவசாயியாக, கடலில் மீனவனாக படங்களில் நடித்தது மட்டுமல்ல, வாழ்வியலில் அவர்களுக்காக உறுதுணை நின்ற எம்ஜிஆர் அவர்கள் மறைவை செய்தி கேட்டு லட்சக்கணக்கான தொண்டர்கள் சென்னையிலே கூடினார்கள். கட்சி அடுத்து யார் கையில் செல்லப்போகிறது என்கிற மிகப்பெரிய கேள்வி. நாவலர் நெடுஞ்செழியன் மிகப்பெரிய ஆளுமையாக நின்று கொண்டிருக்கிறார். அவரிடம்தான் கட்சி இருக்க வேண்டும் என்று முன்னோடிகள் முடிவெடுத்தார்கள். ஆனால் அங்கே என்ன நடந்தது? ஜெயலலிதாணி ஜானகினி என்று மிகப்பெரிய இந்த இயக்கம் 2ஆக உடைகிறது. அதற்கு முன்னால் ஒரு செய்தி, ஜெயலலிதாவை பலமுறை புறக்கணித்து வைத்திருந்தார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவர் நாடாளுமன்ற அவைகளில் பேசுகிற போது கூட தான் எழுதி கொடுத்ததை, தான் சொன்னதை பேசாமல் வேறொரு பேச்சை பேசிய ஜெயலலிதாவை கடுமையாக திட்டி தீர்த்தார் எம்ஜிஆர் அவர்கள். இருந்தாலும் இந்த 2 அணிகள் உடைகிற போது ஜானகி பக்கம் ஆரம் வீரப்பன் தலைமையை ஏற்று ஜானகினி மிகப்பெரிய வலுவாக இருந்தது. ஜே பக்கம் ஜே அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் நெடுஞ்செழியனை ஆதரித்து தனியாக நின்று கொண்டிருக்கிறார். உடனடியாக 132 எம்எல்ஏக்கள் ஜானகி அணிக்கும் 33 எம்எல்ஏக்கள் ஜெயலலிதாவிற்கும் பங்கீடு செய்யப்பட்டது. அந்த காலகட்டத்தில் ஜானகி முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். சட்டப்பேரவையில் மிகப்பெரிய கூச்சல் குழப்பங்கள், இருவருக்கும் அதிகார போட்டிகள். இதை கண்டு கொண்டிருந்த மத்திய டெல்லி அரசு உடனடியாக இந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று ஜானகி ஆட்சி அந்த காலகட்டத்தில் மீண்டும் தேர்தல் தொடங்குகிறது. 1988ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி இரட்டை இலையை தேர்தல் கமிஷன் முடக்கியது. பிறகு ஜெயலலிதா அவர்களுக்கு சேவல் சின்னமும் ஜானகி அம்மையாருக்கு இரட்டை புறாவும் கொடுக்கப்பட்டது. அதிலே ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் 27, ஜானகி அவர்கள் ஒரு தொகுதியை வென்று மிகப்பெரிய சரிவை சந்தித்தார். ஜானகி அம்மையார் உடனடியாக தன்னுடைய தலைவர் பதவியை, பொதுச் செயலாளர் பதவியை ஜானகி அம்மையார் ராஜினாமா செய்துவிட்டு ஜெயலலிதாவிடம் அனைத்து பொறுப்புகளையும் ஒப்படைத்துவிட்டு கட்சியை நடத்துங்கள் என்று ஒதுங்கி கொண்டார் ஜானகி அம்மையார் அவர்கள். அந்த கால தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவராகிறார். ஜானகி விலகி சென்றதற்கு பிறகு 1989 ஜேவுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைக்கிறது. தேர்தல் களத்தை சந்திக்கிறார்கள். நாகப்பட்டினத்தை தவிர மற்ற 38 இடங்களில் அமோக வெற்றி பெறுகிறது.
அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் பேரியக்க கூட்டணி. அந்த கூட்டணியை பார்த்து கதிகலங்கி போனார் கருணாநிதி அவர்கள். 1989 சட்டப்பேரவை மிக வலுவாக இருக்கிறது, நாம் தான் இந்த ஆட்சியை நடத்தப் போகிறோம் என்று கனவு கண்ட கருணாநிதி அவர்கள் மத்தியிலே ஆண்டு கொண்டிருந்த சந்திரசேகர் என்கிற ஒரு பிரதமர் ஆட்சியின் கீழ் நடைபெற்று கொண்டிருந்த ஆட்சி முறை மோசமானது, புலிகளுக்காக இவர்கள் உதவி செய்கிறார்கள் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு 1989 திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி தூக்கி எறியப்படுகிறது. 2 ஆண்டு காலம் இடைவெளி. 1991களில் அதிமுக கூட்டணி காங்கிரஸ் பேரியக்கம் மீண்டும் தேர்தலை சந்தி. அந்த காலகட்டம் தான் முக்கியமான தேர்தலாக பேசப்படுகிறது. 1991 மே மாதம் 21 ஸ்ரீபெரும்புதூரில் RSSகாரர்களுடைய ஆணவ போக்கால் ராஜீவ்காந்தி படுகொலை நிகழ்த்தப்படுகிறது. அந்த மாபெரும் தலைவனை இழந்து இந்தியா தவிக்கிறது. தமிழீழ தாயகத்திலிருந்து எம் இனமானத்துடைய தேசிய தலைவன், ஒரு நல்ல தலைவரை நாடு இழந்து நிற்கிறது. அந்த மாபெரும் சம்பவத்திற்கு நாங்கள் துன்பியல் செய்கிறோம், துன்பப்படுகிறோம், துயரப்படுகிறோம் என்று தமிழீழ தாயகத்திலிருந்து எம் இனமானத்துடைய தேசிய தலைவன் கடிதத்தை அனுப்பினார் இந்திய அரசிற்கு. ஆனால் இந்திய அரசு முழுசும் குற்றச்சாட்டினது விடுதலை புலிகளை தானே. அது பார்ப்பன அரசுகள் குற்றம் சாட்டியது. அதற்குள் நாம் போக வேண்டும் என்றால் இன்னொரு நேர்காணலில் நாம் நிறைய பேசியிருக்கோம். இருந்தாலும் அந்த வரலாற்றை பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குல்ல. அதற்கு பிறகு 2014 1991 மாபெரும் வெற்றியை ஜெயலலிதா அம்மையார் தமிழ்நாட்டிலே வென்றெடுக்கிறார். 234 தொகுதிகளில் 164 தொகுதிகளில் வெற்றி பெற்று 60 தொகுதிகளை காங்கிரஸ் வெற்றி பெறுகிறது. 225 தொகுதிகளை கூட்டணி கட்சி வெற்றி பெறுகிற போது ₹1 சம்பளம் வாங்குகிறேன் என்று உத்தரவிட்டார் ஜெயலலிதா அம்மையார். ஆனால் அந்த 91 தொடங்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 96 முடிகிற போது கரும்புள்ளி ஆட்சியாக மாறுகிறது. அந்த காலகட்டத்தில் தான் வீரப்பனார் தேடுதல் வேட்டையில் ஆயிரக்கணக்கான பெண்களை சிதைத்தார், நூற்றுக்கணக்கான இளைஞர் பெருமக்களை கொன்றொழித்தார்கள். அக்கிரமதான ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெறுகிறது என்று பத்திரிகைகளும் ஊடகங்களும் பறைசாட்டி ஆச்சாத்தியில் 18 பெண்கள் கற்பழிக்கப்பட்ட சம்பவங்கள் மிக கொடூரத்தின் உச்சமாக இந்த ஆட்சியில் நடக்கிறது என்று திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு போராட்டங்களை தருமபுரியிலே தொடங்கியது. அந்த ஆட்சி முறை சொல்லனா துயரங்களை கொடுத்தது. 1991 96 வரை. அந்த 95 தன்னுடைய வளர்ப்பு மகன் என்று சொல்லக்கூடிய சுதாகரனுக்கு பிரமாண்ட அளவிலே திருமணத்தை ₹100 கோடி செலவில் செலவழிக்கிறார். அதுதான் மக்கள் மன்றத்தில் மிகப்பெரிய மனமாற்றத்தை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முறையை கவிழ்ப்பதற்கு முன்னோடியாக இருந்தது. 1996 சட்டமன்ற தேர்தல் பர்கூரில் நிற்கிற போது ஜெயலலிதா படுதோல்வி அடைகிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிறைய இடங்களில் டெபாசிட்டை கூட பெற முடியாத அளவிற்கு தோல்வி சந்திக்கிறார்கள். வருமானத்தை மீறி சம்பளம், சொத்து குவிப்பு, கைது, சிறை என ஊழல் புகாரில் சிக்கிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஜாமீன் கேட்டு ஒவ்வொரு நீதிமன்றத்திற்கும் அலைய வேண்டிய துர்பாக்கிய நிலை ஏற்படுகிறது. 2000 டான்சி ஊழலில் 3 வருட சிறை தண்டனையும் இன்னொரு வழக்கில் 2 வருட தண்டனையும் கொடுக்கப்படுகிறது. அந்த காலகட்டத்தில் 2001 தேர்தல் நடைபெறுகிற போது தமாக பாமக கூட்டணி அதிமுகவோடு இணைந்து போட்டியிடுகிறது. அதிலே காங்கிரஸ் இணைத்துக் கொள்ளப்படுகிறது. முதல்வராக முடியவில்லை. OPS அந்த காலகட்டத்தில் அவர் ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட போது மரியாதைக்குரிய அண்ணன் OPS அவர்கள் முதலமைச்சராக தமிழ்நாட்டில் தேர்வு செய்யப்படுகிறார். மீண்டும் ஜெயலலிதா அம்மையார் ஜெயிலை விட்டு வெளியிலே வருகிறார். ஆண்டிப்பட்டி தொகுதியில் வெற்றி பெற்ற தங்கத்தமிழ்ச்செல்வன் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஜெயலலிதா அம்மையாரை ஆண்டிப்பட்டியிலே போட்டியிட வைத்து வெற்றி பெற்று மீண்டும் முதல்வராகிறார். 2022 பிப்ரவரி 21 முதல்வரான ஜெயலலிதா 2001 இருந்து 2005 ஆட்சி முறை, அதுவும் கொடூரத்தின் உச்சமாக கருதப்பட்டது. வரலாற்றின் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கிற செய்திகள். மகத்தான மண்ணுரிமை தலைவர் வீரப்பனாரை படுகொலை செய்த வருடம் 2004 ஜெயலலிதா ஆட்சி. கருணாநிதி கைது செய்யப்பட்டார். ஆசிரியர்கள் போராட்டம் உச்சத்தை அடைந்து ஆட்சி கவிழ்ப்பிற்கு முன்னோடியாக இருந்தது. 14வது மக்களவை தேர்தலில் அதிமுக மாபெரும் மோசமான படுதோல்வியை சந்திக்கிறது. ஆனால் இருந்தாலும் தன்னுடைய சட்டப்பேரவையின் மூலமாக ஒரு நல்ல திட்டங்களை, லாட்டரிக்கு தடை, மழைநீர் சேகரிப்பு முறை, குடிநீர் பிரச்சனைகளை தீர்த்து வைத்தல் போன்ற பல்வேறு பிரச்சனைகளை செய்ததோடு மட்டுமல்ல, விவசாய கடன்களையும் தள்ளுபடி செய்தது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. 2006 அதிமுக 188 தொகுதிகளில் போட்டியிட்டு 61 தொகுதிகளை வெற்றி பெற்றது. படுதோல்வி அடைந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2009 நாடாளுமன்ற தேர்தலில் ஈழத்தின் இறுதி யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்த நேரத்தில் மத்தியிலே ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் பேரியக்கம், மாநிலத்திலே ஆண்டு கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகம்
இருவேறும் கட்சிகள் தமிழீழ தாயகத்தை அழிப்பதற்கு துறையாக நின்றது என்று பறைசாற்றி தமிழ்நாடு முழுவதும் பிரச்சார பீரங்கியாக ஜெயலலிதா அம்மையார் தமிழீழ தாயக கனவோடு புறப்பட்டார். தமிழீழத்தை அங்கீகரிப்போம் என்று சட்டப்பேரவையிலே தீர்மானத்தை கொண்டு வந்தார். அந்த மாபெரும் புரட்சி தீர்மானம் 2001ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற ஜெயலலிதா அம்மையார் பிரபாகரனை கைது செய்து இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்ன ஜெயலலிதா அந்த சட்ட நகலை எரித்து புதுக்கோட்டை வீதிகளில் கொளுத்தி போட்டுவிட்டு சிறை சென்றவனில் நானும் ஒருவன். அந்த சட்டத்தை தீ வைத்து கொளுத்தியிருக்கிறேன். ஆனால் அதே ஜெயலலிதா தமிழீழத்தை அங்கீகரிப்போம், தமிழர்களிடத்திலே வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சட்டப்பேரவையிலே தீர்மானம் கொண்டு வந்து வரலாற்று சிறப்புமிக்க அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி காட்டினார்கள். 2011ஆம் ஆண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட 11 கட்சிகள் சேர்ந்து சட்டப்பேரவையை எதிர்கொள்கிறது. அதிலே முக்கியமாக புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் அம்மையார் ஜெயலலிதாவோடு கூட்டணி வைக்கிறார். 160 தொகுதிகளில் 140 தொகுதிகளை அதிமுக வென்றெடுக்கிறது. 41 தொகுதிகளை ஒதுக்கி 29 தொகுதிகளில் வெற்றி பெற்று தேமுதிக உள்ளே நுழைகிறது. 203 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி கட்டிலை ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் உருவாக்கி காட்டுகிறார். 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் மோடியா லேடியா என்று உத்தரவிடுகிறார் ஜெயலலிதா அம்மையார். 40 தொகுதிகளில் 37 தொகுதிகள் நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுகிறது. இந்தியாவின் மிகப்பெரிய 3 பெரிய கட்சிகளில் அதிமுக ஒன்றாக திகழ்கிறது. 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி ஜான் மைக்கேல் அவர்களுடைய தீர்ப்பின் அடிப்படையில் ஜெயலலிதா அம்மையார் குற்றவாளி என்று கருதப்பட்டு 2015 அவர் விடுதலை செய்யப்படுகிறார் குமாரசாமி என்கிற நீதி அரசர் அவர்களால். 2016 சட்டப்பேரவை தேர்தல் 234 தொகுதியில் 135 தொகுதிகளில் வெற்றி பெற்று தடிபெரும்பான்மை ஆட்சி அமைக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் 1% வாக்கை மட்டுமே பெற்றிருந்தது. அந்த காலகட்டங்களில் மிக்சி கிரைண்டர் என இலவச அறிவிப்புகள் ஏராளமாக வெளியிடப்பட்டது. 2016 ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் செப்டம்பர் 27ஆம் தேதி அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார் உடல்நலம் சரியில்லாமல். 70 நாள் சிகிச்சைகளுக்கு பிறகு 2016 டிசம்பர் 5ஆம் தேதி இந்த மண்ணுலகை விட்டு ஜெயலலிதா அம்மையார் பிரிகிறார். ஒற்றை தலைமை இரட்டை தலைமையாகிறது. பிரச்சனை உருவாக்கப்படுகிறது. ஓபிஎஸ் ஜே சமாதியில் மௌன போராட்டம் நடத்துகிறார். கூவத்தூர் கூட்டம் உருவாக்கப்படுகிறது. இபிஎஸ்ஐ பொதுச் செயலாளராக உருவாக்க வேண்டும் என்று சசிகலா அம்மையார் மிக களத்தில் தீவிரமாக இருக்கிறார். சொத்து கூப்பி வழக்கில் எந்த நேரத்திலும், டான்சினில பேர ஊழல் வழக்கில் எந்த நேரத்திலும் சிறை செல்லலாம். ஆனால் இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக சசிகலா அம்மையார் தேர்வு செய்யப்பட்டதற்கு ஓரிரு மாதங்களில் அவர் சிறை செல்ல வேண்டிய துர்பாக்கிய நிலை ஏற்படுகிறது. இதற்கிடையில் தினகரன் அவர்கள் கட்சியை விட்டு நீக்கப்படுகிறார். அங்கே இரட்டை இலை முடக்கப்படுகிறது. ஆர்கே நகர் தேர்தல் தொடங்குகிறது. சுயேட்சையாக நின்ற தினகரன் அமோக வெற்றி பெறுகிறார். அது 20 ரூபாய் திட்டம் என்ற வெற்றியை நிலைநாட்டுகிறார். தமிழ்நாட்டில் தினகரன் வெற்றி பெறுகிறார். தேர்தல் வழக்கு தொடங்குகிறது. ஓபிஎஸ் இபிஎஸ் அதிலே வெற்றி பெறுகிறார்கள். இருவரும் இரட்டை தலைமையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்த சொல்லக்கூடிய தலைவர்களாக உருவாக்கப்பட்டு 2019 ஏப்ரல் இடைத்தேர்தலில் திமுக 13 தொகுதிகளில் இதில் 18 எம்எல்ஏக்கள் தினகரன் மூலமாக பிரித்தெடுக்கப்பட்டு அவருடைய பதவி காலியாகிறது. சபாநாயகர் உடனடியாக முடிவெடுக்கிறார். மொத்தம் சேர்த்து 23 தொகுதிகளில் 13 தொகுதிகள் திமுக வசம் செல்கிறது. எடப்பாடி முதல்வராகிறார். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக எம்எல்ஏக்களால் தேர்வு செய்யப்பட்ட முதலமைச்சராக. 4 ஆண்டு காலம் பொற்காலாட்சி என்று சொன்னார்கள். ஆனால் அவருடைய ஆட்சி முறையில் தான் தூத்துக்குடியில் 13 பேர் படுகொலை சம்பவம் தொடங்கியது. பாஜக அதிமுக கூட்டணி தேர்தலில் களை கட்டியது. 136 தொகுதிகளில் போட்டியிட்ட அதிமுக 66 இடங்களில் வெற்றி பெற்றது. 4 தொகுதிகளில் மட்டுமே பாஜக வெற்றி அடைந்தது. இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இபிஎஸ் ஒரு அணியாக, ஓபிஎஸ் ஒரு அணியாக, இபிஎஸ்ஸில் பணியாற்றக்கூடியவர்கள் பல பேர் வெளியேற, ஓபிஎஸ்ஸிலே பணியாற்றக்கூடிய ஓபிஎஸ் புகழேந்தி வெளியேற பல்வேறு காலச்சூழல்கள் நடந்து கொண்டிருக்கிற போது அணியாக எல்லாருமே பிரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஓபிஎஸ் அவர்களுடைய அணியில் முக்கிய தலைகள் பிரபாகரன் போன்ற முக்கிய தலைவர்கள் வெளியேறுகிறார்கள். ஓபிஎஸ் நிர்கதியாக நின்று கொண்டு ராமநாதபுரம் தொகுதியில் 2026
24 நடைபெற்றப்போ நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி சேர்ந்து 2ஆம் இடத்தை தக்க வைத்தார். 40 தொகுதிகளிலும் அதிமுக படுதோல்வி அடைகிறது. தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் டெபாசிட் இழக்கப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு அந்த கட்சி ஓபிஎஸ் ஒரு பிரிவாக, சசிகலா ஒரு பிரிவாக, தினகரன் ஒரு பிரிவாக, எந்த கட்சியையும் சாராமல் புகழேந்தி தலைமையில் ஒரு பிரிவாக, கேசி பழனிசாமி என்கிற ஒருவர் அவர் ஒரு தனியாக பிரிவாக, இப்பொழுது டிடிவி தினகரன் ஒரு தனியாக, இது எல்லாம் கடந்து போய் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சி வச்சிருக்காரு. ஆனால் எல்லாத்தையும் கடந்து இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியார் தலைமையில் மிகப்பெரிய வெற்றியை ஈட்டும் என்று கனவு கண்ட நேரத்தில் நாடாளுமன்ற தொகுதியில் அடிவாங்கிய அதிமுக யாருடன் கூட்டணி வைக்கலாம் என்று பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கிற சூழலில்தான் இன்றைக்கு நீங்கள் குறிப்பிட்டதைப் போல அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றிய அதிமுக அரசில் இன்றைக்கு அந்த திட்டம் மகத்தான வெற்றியை கண்டிருக்கிறது என்ற கூப்பாடோடு அவர்கள் அங்கே ஒரு மாபெரும் பொதுக்கூட்ட நன்றி அறிவிப்பு பொதுக்கூட்டத்தை தொடங்கினார்கள். அந்த பொதுக்கூட்ட மேடையில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த பேனரில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவி அம்மா என்று சொல்லக்கூடியவர்களுடைய புகைப்படமும் இடம்பெறவில்லை என்று இன்றைக்கு செங்கோட்டையன் போர்க்குடி தூக்கியிருக்கிறார். அவர் தூக்கியதில் 100% சரியானதுதான். இல்லை, அவர் நியாயமான கோரிக்கையை சொல்லியிருக்காரு. அதற்கு பின்பாக அதற்கான விளக்கத்தையும் சொல்லிட்டாரு. ஆனால் இது வந்து செங்கோட்டையன் எழுப்பிய இந்த குரல் அப்படிங்கிறது இது வந்து ஒரு கழக குரல் அப்படின்ற ஒரு பார்வை வைக்கப்படுது. இல்லை, செங்கோட்டையன் இந்த விஷயத்தில் வந்து அதிமுகவை பிளவுபடுத்துவதற்கான ஒரு முயற்சியை பாஜக மூலமாக இங்கே நிகழ்த்துறாங்க, அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு செய்திகள்லாம் வெளியில் வந்துச்சு. பாரதிய ஜனதா கட்சி எல்லாவற்றையும் உடைத்தாக வேண்டும் என்கிற தத்துவ கோட்பாடோடு தான் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சியை நடத்துகிறார்கள். அதற்கு பின்புலமாக சங் பரிவார் கும்பல்கள் தொடர்ச்சியாக மோதிக்கொண்டிருக்கிறார்கள். அண்மையிலே பார்த்தோமேயானால் சீமானை கூட அவர்கள் இயக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பல இடங்களில் நாம் கோடிட்டு காட்டியிருக்கிறோம். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைத்து சுக்குநூறாக்கியதற்கு பிறகு 2வது இடத்திற்கு பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுக்கு வருமேயானால் இன்னும் 5 ஆண்டுகளை நாம் ஆட்சியை பிடித்து விடலாம் என்கிற பகல் கனவோடு இந்த திட்டத்தை அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். செங்கோட்டையன் அவர்கள் இப்பொழுது பாரதிய ஜனதாவின் பிடியில் இருக்கிறாரா இல்லையா என்பது கேள்விக்குறி. ஆனால் யார் பிளவுபடுத்தினாலும் உடனடியாக பாரதிய ஜனதா மீது பழி போடுகிறார்கள். ஆனால் இவர்களுக்குள்ளேயே ஒரு சுமூக தீர்வை உருவாக்காமல் இனிமேல் அதிமுக வெற்றி பெறாது என்கிற நிலைப்பாட்டிற்கு வந்திருக்கிறது. இல்லை, அது மாதிரியான ஒரு தோற்றத்தை இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறவர் இன்னைக்கு பொதுச் செயலாளர், அவர் ஒரு தலைவர், அதிமுகவுக்கான அவர் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு முகமாக இன்னைக்கு வந்து காட்டப்பட்டுக்கிட்டு இருக்குல்ல. அப்போ அந்த முகம்லாம் பொய் அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சி பண்ணுறாங்களா, அல்லது உண்மையிலேயே அதிமுக தொண்டர்கள் அது விரும்பலையா? எடப்பாடி பழனிசாமி என்ன கொள்கைவாதியா, கோட்பாடுவாதியா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆரிடம் பாடம் பயின்றவரா, இல்லை புரட்சித் தலைவி அம்மாவிடம் புரிந்துணர்வோடு ஆட்சி முறையிலே கட்டமைத்து கொண்டவரா? எதுவும் தெரியாத மினிஸ்டரா இருந்திருக்கிறாரு, எதையும் தெரியாத ஒரு அமைச்சர். அவர் மூலமா அங்க அவருடைய வழியில வந்தவர் தானே சொல்றாரு. பணம் மட்டுமே அம்மாவினுடைய ஆட்சி கொடுத்தோம் அப்படின்லாம் எடப்பாடி. பணம் மட்டுமே ஒருவனை தீர்மானிக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் பழனிசாமி. பழனிசாமியிடம் பல கோடி ரூபாய் பணம் இருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களை விலைக்கு வாங்கினார். அந்த விலைக்கு வாங்கிய உறுப்பினர்களுடைய அடிப்படையில் இன்றைக்கு அவர் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் என்று அவரே அறிவித்துக் கொண்டார். அதை இன்றைக்கு நீதிமன்றங்கள் உடைத்தெறிந்து விட்டது. அது வந்து வெளிப்படையான ஒரு வெளிப்படையான குற்றச்சாட்டு. அது என்ன எல்லா செய்திகளையும் வர்றதுனால அதை நம்ம வெளிப்படையா சொல்லிக்கிட்டு இல்லை. இப்போ பொதுச் செயலாளர் இப்போ எடப்பாடி இருந்தாலும் பொதுச் செயலாளராக அவர் அங்கீகரிச்சிருக்கிறதே உண்மைதான். பொதுக்குழு கூட இருக்கு, நீதிமன்ற தீர்ப்புகளே அவருக்கு சாதகமாக தான் இருந்துச்சு. நேற்றுக்கு வந்த தீர்ப்பு கூட அவருக்கு சாதகமாக தான் இருக்குன்னு சொல்லி சிவி சண்முகம் சொல்றாரு. இது மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம எப்படி அது 19 ஒரு குற்றச்சாட்டம் மட்டும் சொல்லி நீங்க ஆர்டிக்கிள் விதிகளின்படி அதிமுக வந்து இன்றைக்கு என்னுடைய கட்சி என்று எடப்பாடியார் பேசுகிறது என்பதை போலித்தனமானது என்று தோலுரித்து காட்டியிருக்கிறது நீதிமன்றம். அவர் வந்து சிவி சண்முகம் வந்து சட்டம் படிச்சிருக்கலாமே ஒழிய சட்டம் ஒன்றும் பெரிய நிபுணர் கிடையாது. சிவி சண்முகம் அவர் வந்து எப்படியாவது அடுத்த தலைமைக்கு வர வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறார். பகல் குடிகாரன் என்றெல்லாம் இன்றைக்கு அவருக்கு பட்டப்பெயர் சூட்டப்படுகிற இடத்திற்கு தான் ஒரு நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு பொது நீரோட்ட பாதையில் வந்ததற்கு பிறகு மனிதன் தன் சுய கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும். சிவி சண்முகம் அவர்கள் வந்து இல்லை எங்கள் பக்கம் தான் நிற்கிதுன்னு சொல்கிறார். எந்த அடிப்படையில் அவர் சொல்கிறாரு? அவருக்கு காரணத்தை காட்டார்ல. அதாவது அந்த சரத்து 15 ஆர்டிக்கிள் 15 அடிப்படையில் நான் சொல்கிறேன் கேளுங்க. அதிமுகவுடைய சட்ட வரையறை குழுன்னு ஒன்று இருக்குது. அது யார் தீர்மானிக்கிறது, யார் வந்து அதை வழிநடத்தணும், பொதுச் செயலாளர் தான் அதை தீர்மானிக்கணுங்கிற ஒரு சட்ட வரையறையை ஆர்டிக்கிள் 15 சொல்லப்பட்டிருக்கு. அதிமுகவுடைய சட்ட
வரையறைப்படி இன்றைக்கு பொதுச் செயலாளராக இருக்கிற எடப்பாடி எல்லாத்தையும் தீர்மானிக்காரானா செல்லாது. ஏன்னா எடப்பாடி தேர்ந்தெடுக்கப்பட்டதே செல்லாது என்று இன்னைக்கு நீதிமன்றங்கள் அறிவித்திருக்கிறது. அப்ப அப்படி எதுவும் அறிவிப்புலாம் கிடையாது. அதுக்கான வழக்குகள் தொடரப்பட்டிருக்கே தவிர அப்படி ஒன்றும் அறிவிப்புலாம் இல்லை. இல்லை. இப்ப முந்தா நாள் என்ன வழக்கே இல்லை. இந்த வழக்கு கூட அதிமுக, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த இரட்டை இலை செல்வம் தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்வி, அதையும் தாண்டி உட்கட்சி பிரச்சனையில தேர்தல் ஆணையம் வந்து உள்ள நுழையலாமா, அவங்க வந்து விசாரணை நடத்தலாமா அப்படின்ற ஒரு கேள்வியை தான் எழுப்பி அதுக்கான ஒரு தீர்வை வந்து நீதிமன்றம் சொல்லியிருக்கு, கொடுத்துருக்குல்ல. நீங்க விசாரிக்கலாம் அப்படின்றதுக்கான சில கட்டுப்பாடு, அதாவது ஆர்டிகல் 15 அடிப்படையில நீங்க இந்த அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனையில நீங்க வந்து அதுக்கான தீர்வு காணுவதற்கு விசாரணை நடத்தலாமா அப்படின்றத பார்த்துட்டு நீங்க முடிவு செஞ்சுக்கலாம் அப்படின்றத தேர்தல் கமிஷன். நான் என்ன சொல்றேன்னா, தேர்தல் கமிஷன் கைக்கு போயிடுச்சுனாவே என்ன அர்த்தம்ப்பா? தேர்தல் கமிஷன் முடிவு பண்ணிரும்ல. தேர்தல் கமிஷன் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு? இப்போ அதுதான் சொல்கிறேன். இப்போ டேரெக்டாக பாயிண்ட்டுக்கு வந்துடுவோமா? இப்போ மத்திய அரசு இந்த விஷயத்தில் வந்து எலெக்ஷன் கமிஷன் மூலமாக இந்த விவகாரத்தில் அதிமுக உடைப்பதற்கான வேலைகளை பார்ப்பாங்க. நிறைய வேலைகளை தொடங்கிட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, 2026 அதிமுக சுக்குநூறாக நின்று தேர்தல் களத்தை சந்திப்பதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதிமுகவினுடைய தலைவர்கள் இப்பொழுதாவது புரிந்துணர்வு செய்து கொள்ள வேண்டும். அதிமுக உடைந்து விடக்கூடாது. ஏன்னா என் தலைவனை உருவாக்கி ஒரு மாபெரும் தலைவன் உருவாக்கிய இயக்கம் அதிமுக. அந்த இயக்கம் இப்படி சிதைந்து போவதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. உடனடியாக பிரிந்து கிடக்கிற தலைவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அம்மையார் சசிகலாவினுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு ஒருங்கிணைத்தால் அதிமுக மாபெரும் வெற்றியை அடுத்த கட்டத்திற்கு பயணிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறது. ஆனால் இப்படியே சென்றால் இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறது சசிகலா அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் சசிகலா அப்படி ஒரு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தா இன்றைக்கி எப்படிப்பட்ட ஒரு கூட்டமே அதிமுகவுடைய தொண்டர்கள் எல்லாருமே அவங்க பக்கம் நின்றுப்பாங்க. பல்வேறு போராட்டங்கள் நடத்தினாங்க, பல்வேறு சட்ட ரீதியாகவும் போராட்டம் நடத்துகிறாங்க, எங்கள் பொதுக்குழுவையும் கூட்டிட்டாங்க. ஓபிஎஸ் பக்கமும் எந்த தொண்டர்களும் சாயலை. அப்போ அப்படிங்கிற பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி தான் இன்னைக்கு அதிமுகவினுடைய முகம் அப்படின்றது வெளிப்படையாக தெரியல. இன்னும் சசிகலா, ஓபிஎஸ் இவர்கள்லாம் வந்து அதில் போட்டி போடுவதற்கான எந்த ஒரு ஆதாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எடப்பாடியார் யார் காலில் விழுந்து இந்த பதவிக்கு வந்தார்? சசிகலா காலில் விழுந்து இருங்க. ஏற்கனவே நடந்த கதையை சொன்னா ஒவ்வொருத்தருக்கும் மக்களுக்கு வெளிப்படையா எடப்பாடியாரை இந்த பதவிக்கு கொண்டு வந்தது யார்? இதெல்லாம் வெளிப்படையா தெரிஞ்ச விஷயம் தானே. அதிமுக அன்னைக்கு அந்த தொண்டர்களை ஏத்துக்கிட்டாங்களா இல்லையா? அப்படி சசிகலாவை அன்னைக்கு அந்த தொண்டர்களை ஏத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி தானே ஓபிஎஸ் அவர்களே 6 மாத காலம் வந்து சிஎம் இருக்க வச்சாங்க. அதுக்கு முன்பாக ஏற்கனவே நீங்க சொன்னது போல டான்சி வழக்கில் வந்து ஜெயலலிதா அவர்கள் உள்ளே போகும்போது கூட ஓபிஎஸ் அவர்களை வந்து தற்காலிக முதல்வராக நியமித்தாங்க. இது எல்லாம் இருந்தாலும் கூட அவர் அந்த ஏற்கனவே இந்த இத்தனை முறை அவர் முதல்வர் ஆயிருக்காருன்ற ஒரு அடிப்படையில் கூட அவரை தொண்டர்கள் ஏற்றுக்கலையில. நான் என்ன கேட்குறேன்னா, ஆண்டாண்டு காலமாக ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த காலகட்டங்களில் சசிகலாவுடைய பேச்சு தானே எல்லா அமைச்சர்களுக்கும் ஈடுபட்டது. சசிகலாவுடைய பேச்சை தானே தொண்டர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். சசிகலா எதை சொல்லுகிறாரோ அதானே தொண்டர்களை வழி நடத்தினார்கள். ஜெயலலிதா அம்மையார் அறிக்கையை யார் கொடுத்தது? சசிகலா அம்மையார் தானே கொடுத்தாரு. இதனை தொண்டர்களுக்கு தெரியாதா? நான் அதனால தான் சொல்கிறேன், அனைத்து தலைவர்களும் ஒருங்கிணைந்து. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, எடப்பாடிக்கும் செங்கோட்டையனுக்கும் யூகம் வந்துருச்சு, எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்க்கும் யூகம் இருக்குது, எடப்பாடிக்கும் டிடிவி தினகரனுக்கும் யூகம் இருக்குது, எடப்பாடிக்கும் புகழேந்திக்கும் மிகப்பெரிய யூகம் இருக்குது. ஆக எடப்பாடி ஒருவரை வைத்து எல்லோருக்குமான யூகம் பின்பற்றப்படுகிறது. நான் என்ன சொல்கிறேன்னா, அப்போ ஒவ்வொருத்தருடைய தலைமை, இப்போ செங்கோட்டையன் தலைமையை ஏற்கணும் அப்படின்னா அப்போ கட்சி சிதறும். நீ பாதி நான் பாதின வாய்ப்புகள் இருக்கா? இருக்கு, 100%. செங்கோட்டையனுடைய ரோல் அந்த அளவுக்கு பிளே ஆகுமா? கண்டிப்பா ஆகும். ஏன் ஆகாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் என்ன கேட்குறேன்னா, மேற்கு மண்டலத்துக்கு நீங்க போங்க, அவரை வெல்வதற்கு யாராலும் முடியாது. ஓபிஎஸ் இபிஎஸ்ஸே அவர்கிட்ட போய் நின்னா அதிமுக மேற்கு மண்டலத்துக்கு மட்டுமான கட்சி கிடையாதுல்ல. தமிழ்நாட்டில் முழுக்க எல்லா மாவட்ட செயலாளர்கள்ல இருந்து இப்ப அனைத்து தொண்டர்கள்ல இருந்து எல்லாரையும் வந்து சரியா வர்றீங்க, அவங்க அக்செப்ட் பண்ணணும். சரியா வர்றீங்க. இபிஎஸ்ஐ தெற்கு மண்டலங்கள்ல ஏத்துக்கல, உண்மைதானே? இல்ல அந்த மாதிரியான ஒரு தோற்றம் இங்க பெரிய அளவுல இல்லையே. இருக்கு, ஏன் இல்ல? நீங்க படுதோல்வி, அதிமுக படுதோல்வி அதிகமாக நிகழ்ந்த பகுதி எது? தெற்கு பகுதிகள். அது தோல்வி அடைந்ததை பத்தி நான் பேசல. ஏற்கனவே எலெக்ஷன் சினரியோ இன்னும் அடுத்த வருடம் வந்து 2026 தேர்தலில் அவருக்கு வந்து என்ன நிலைமை அப்படிங்கிறது நம்ம கண்கூடா தெரிய போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி கட்சி யார்கிட்ட இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும்ல. அது ஒரு பொதுவான ஒரு தோற்றத்தை. அதுதான், கட்சியை நீங்கள் யாரிடமிருந்து வாங்கினீர்களோ அந்த கட்சியை அவரிடமே ஒப்படைத்து விட்டால் கட்சி வலுவாகும். அதுதான் நான் சசிகலா அம்மையான்னு சொல்கிறேன். சசிகலா தலைமை எல்லோரும் ஏற்பதற்கு தயார். யாருக்கும் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எல்லாருக்குமே இருக்குது. இங்கே என்னன்னா, மற்ற தலைவர்களுக்குள்ளே நடக்கிற யூகவால் அதிமுக சிதைந்து போய் கிடக்கிறது. அதை அழகாக பாஜக வந்து வேலையை அழகாக நகர்த்தி கொண்டிருக்கிறது. சசிகலா அம்மையார் அப்படி ஒரு தலைமை பீடத்தை உருவாக்குவாரேனால் அவர் பாஜக பக்கம் சாய்ந்து விட்டால் மீண்டும் அதிமுக படுதோல்வி அடையும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது.
நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் தேக்குங்க. நன்றி. நன்றி.